பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில தினங்களுக்கு முன்பு மறைந்த பிரபல மெல்லிசை பாடகர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வருத்தத்தையும் மன நிகழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக இருந்தது என்று சொன்னால் அதில் மிகை ஒன்றுமில்லை. அந்த அளவிற்கு தமிழர்களுடைய வாழ்க்கையில், தமிழர்களுடைய உணர்வுகளில் இரண்டர கலந்து விட்டவர் எம்.எஸ். விஸ்வநாதன் என்று சொல்லலாம். அவர் கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இசையமைத்த பாடல்கள் என்பது எண்ணற்ற அந்த பாடல்கள் மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான உணர்ச்சிகளையும் சுகதுக்கங்களையும் மிக ஆழமாக நம்முடைய மனதில் பதிய செய்தவை, நம்முடைய மனதை ஆழமாக கிளறி நம்முடைய நினைவுகளை மேலெழச் செய்தவை அந்த பாடல்கள் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. கிட்டத்தட்ட 1600 படங்களுக்கு மேல் அவர் இசையமைத்திருக்கிறார். வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு இசையை வழங்கியதில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய பங்கு என்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக அவர் திரை இசையினுடைய அந்த மேடை நாடக பாணியிலான கர்நாடக இசை சார்ந்த ஒரு காலகட்டம் கோலோச்சிய போது அதற்கு தகுந்த ஒரு மெல்லிசை பாடல்களை அவர் உருவாக்கினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திகளாக மாறிய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்ப ஒரு இசையினை அவர் தொடர்ந்து உருவாக்கினார். மிகச்சிறந்த ஒரு கருத்தாளமிக்க பாடல்களை, உணர்வுபூர்வமான பாடல்களை அவர் தொடர்ந்து இசையமைத்தார். முக்கியமாக எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய அந்த பாடல்களை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இசையைப் போலவே பாடல் வரிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய இசையை அமைத்து கொண்டிருந்தார். 700 படங்களுக்கு மேல் ராமமூர்த்தி அவர்களோடு சேர்ந்து அவர் இசையமைத்தார். பிறகு தனியாக ஒரு 500 படங்களுக்கு மேல் அவர் இசையமைத்திருக்கிறார். இதில் பிற்காலத்தில் அவர், அதாவது எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள் திரையுலகில் கோலோச்சிய காலத்திற்கு பிறகு கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்றவர்கள் ஒரு திரையுலகில் முன்னணிக்கு வந்த காலத்திலும் அதற்கேற்ற ஒரு புதுமையான ஒரு இசையை, காலத்திற்கேற்ற ஒரு இசையை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் உருவாக்கியதை நாம் பார்த்தோம். முக்கியமாக அவர் எப்படி நம்முடைய கர்நாடக இசையினுடைய, பாரம்பரிய இசையினுடைய ஒரு முக்கியமான ஒரு இசைக்கருவிகளையும் இசை வடிவங்களையும் அவர் பயன்படுத்தினாரோ, அதே போல் பிற்காலத்தில் மேற்கத்திய இசையினுடைய பல அம்சங்களை எம்.எஸ்.வி. அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய பாடல்களில் பயன்படுத்தினார். முக்கியமாக பிற்காலத்தில் வந்த இயக்குநர்கள் கே. பாலச்சந்தர் போன்றவர்களோடு இணைந்து அவர் அற்புதமான பல பாடல்களை உருவாக்கினார். அந்த பாடல்கள் மிகுந்த நவீனமயமானதாக இருந்ததோடு மட்டுமல்ல, அவை உண்மையில் காலத்திற்கேற்ற புதிய உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் இசையினுடைய புதிய ஒரு வெளிப்பாடுகளை கொண்டிருப்பதாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நினைத்தாலே இனிக்கும் போன்ற படங்களில் அவர் இசையமைத்த பாடல்கள் என்பது உண்மையில் எப்படி இவ்வளவு காலம் ஒரு மரபு சார்ந்த ஒரு இசைப்பாடல்களை உருவாக்கிய ஒரு கலைஞர் எவ்வளவு அற்புதமாக ஒரு நவீன ஒரு இசைக்கருவிகளை பயன்படுத்தி நவீனமான இசைப்பாடல்களை உருவாக்குகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய வியப்பு அனைவருக்கும் ஏற்பட்டது. அந்த வகையில்தான் எம்.எஸ்.சி. அவர்களுடைய இசை என்பது 3 தலைமுறைகளுக்கான ஒரு இசையாக இருந்திருக்கிறது. ஒருவர் தனக்கு பிடித்த பாடல்கள் என்று ஒரு 100 பாடல்களை ஒருவரை வரிசைப்படுத்த சொன்னால் அதில் பாதிக்கும் மேல் 50ற்கும் மேல் எம்.எஸ்.வி. அவர்களுடைய பாடல்கள் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஒரு கலாச்சார சக்தியாக இருந்தார் என்று சொல்லலாம், ஒரு பண்பாட்டு சக்தியாக இருந்தார் என்று சொல்லலாம். அதாவது ஒரு பண்பாட்டு அடையாளமாக சில கலைஞர்கள் மாறிவிடுவார்கள். அந்த பண்பாட்டு வாழ்க்கையினுடைய பல்வேறு உணர்ச்சிகள் அவர்களுடைய கலையின் வழியே ஒரு சமூகத்தில் பதிவு செய்யப்படும், ஒரு சமூகத்தால் கொண்டாடப்படும். அப்படி ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு கலாச்சார சக்தியாக இருந்தவர் எம்.எஸ்.வி. அவர்கள். அந்த வகையில்தான் தமிழ் திரையுலகம் என்பது 3 பெரும் காலகட்டங்களாக பிரிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது ஒன்று எம்.எஸ்.வி. அவர்களுடைய காலகட்டம், 2 இளையராஜா அவர்களுடைய காலகட்டம், 3வதாக ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய காலகட்டம். இப்படி இந்த 3 சகாப்தங்களுக்கிடையே தான் மொத்த தமிழ் திரை இசையினுடைய வரலாறும் பொதிந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் எம்.எஸ்.வி. அவர்கள் தமிழக மக்களால் ஒரு பெரிய அளவிற்கு கொண்டாடப்பட்ட தமிழ் திரை இசையினுடைய ஒரு அடையாளமாகவே இருந்த, பிற்காலத்தில் வந்த பல கலைஞர்களுக்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் எம்.எஸ்.வி. அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் தன்னுடைய வயது மூப்பின் போது
தனக்கு பின்னால் வந்த கலைஞர்களோடும் பாடகர்களோடும் கூட அவர் இணைந்து பணியாற்றினார். அவர்களோடு சேர்ந்து ஒரு பாடகராக கூட பல பாடல்களை பாடினார். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்றவர்களிடமெல்லாம் அவர் மிக நல்ல ஒரு உறவை பின்னால் பேணினார் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி ஒரு கலைஞன் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக எம்எஸ்வி அவர்கள் இருந்திருக்கிறார். இப்படி அவரை பற்றி பல விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட அவருக்கான ஒரு நியாயமான தேசிய அங்கீகாரங்கள் என்பது கிடைத்ததா என்கிற கேள்வியை எழுப்பிக் கொள்கிற போது நமக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் மிஞ்சுகிறது. ஏனென்றால் அவருக்கு உயர்ந்த தேசிய விருதாக கருதப்படும் பத்ம விருதுகள் எதுவும் அவர் மறைகிற வரை வழங்கப்படவே இல்லை. அவர் மட்டுமல்ல, தமிழகத்தின் மிக முக்கியமான கலைஞர்களான டிஎம்எஸ், பிபி சீனிவாஸ், இப்படி சிவாஜி கணேசன், கண்ணதாசன் போன்ற பலருக்கும் கூட இந்த பத்ம விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டதே இல்லை. இது உண்மையிலேயே மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இவர்களுடைய உயர்ச்சியிலும் இவர்களுடைய தரத்திலும் வேறு எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இப்படி பத்ம விருதுகளில் புறக்கணிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. இவர்களை விட ஒரு சிறு பகுதி சாதனையை, மிக மிக சிறிய பகுதி சாதனையை செய்தவர்கள் கூட இந்த தேசிய அளவிலான அங்கீகாரங்களை பெரிய அளவில் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தமிழர்களாக இருந்ததால் தமிழ் இசைக்கும் தமிழ் கலைக்கும் ஆற்றிய பங்களிப்பின் காரணமாக தமிழ் மக்களினுடைய மனதிலும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இடத்தை பெற்றிருந்தாலும் கூட தேசிய அளவிலான அங்கீகாரங்கள் தமிழர்களுக்கு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதற்கு எம்எஸ்வி அவர்களும் ஒரு சிறந்த உதாரணம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதனால் தான் இந்த புறக்கணிப்பிற்கு எதிராக தான் சென்ற ஆண்டு தனக்கு பத்ம விருது வழங்கப்பட்ட போது பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி இப்படி காலம் தாழ்த்து கொடுக்கப்படுகிற இந்த விருதை நான் ஏற்க விரும்பவில்லை என்று அந்த விருதை திருப்பி கொடுத்து விட்டார். அது வெறுமனே விருதை திருப்பி கொடுக்கிற ஒரு விஷயம் அல்ல. இங்கே தமிழகத்தில் தமிழ் இசைக்காகவும் தமிழ் கலைக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் பங்களிப்பு செய்த பல கலைஞர்களுடைய ஆழமான ஒரு வருத்தம், ஒரு காயம், அந்த வருத்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது போன்ற ஜானகி அவர்களுடைய குரலில் வெளிப்பட்டது என்று சொல்லலாம். அப்படி இருக்கிற போது நம்முடைய சிறந்த கலைஞர்கள் இது போன்ற தேசிய அளவிலான அங்கீகாரங்களிலிருந்து புறக்கணிக்கப்படுவது என்பது, நிராகரிக்கப்படுவது என்பது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒன்று. உண்மையிலேயே நாம் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் முன்னெடுப்புகளையும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. கடந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல நிகழ்காலத்திலும் இன்றும் புறக்கணிக்கப்படக்கூடிய பல கலைஞர்கள், தேசிய விருதுகளை பொறுத்தவரை, தேசிய அங்கீகாரத்தை பொறுத்தவரை புறக்கணிக்கப்படக்கூடிய கலைஞர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நியாயமான இந்த அங்கீகாரங்களை பெற்றுத்தருவதற்கு அல்லது அவர்களுடைய உண்மையான சாதனைகளை மதிப்பிடுவதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய மகத்தான கலைஞர்களை எல்லாம் அவர்கள் மறைகிற ஒரு தினங்களில் நாம் அவர்களை பற்றி பேசிவிட்டு பிறகு மறந்து விடுகிறோம். நாமும் மறந்து விடுகிறோம், நம்மை அங்கீகரிக்க வேண்டியவர்களும் மறந்து விடுகிறார்கள். உண்மையில் தமிழர்களுடைய கலை என்பது, தமிழர்களுடைய இசை, பண்பாடு, இலக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான நீண்ட கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டது. அதில் மிகப்பெரிய செல்வாக்குகளை உருவாக்கிய, மிகப்பெரிய அளவிற்கு வெகுமக்களிடையே தாக்கத்தை உருவாக்கிய கலைஞர்கள் கூட இன்னும் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது அவலத்திலும் அவலம். எம்எஸ்வி அவர்களுக்கும் அந்த அவலம் அடைந்திருக்கிறது. நாம் அந்த அவலத்தை துடைத்தெறிவதுதான் இது போன்ற பாரபட்சங்களுக்கு நாம் காட்டக்கூடிய ஒரு முடிவுரையாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.